அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்குள்ள மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கலவையான நிலைகள் உருவாக போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் உணர்ச்சி வசப்படுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நிலைகளில் ஏற்படுகின்ற ஒரு சிறு மாறுதல் உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைய பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமான நிலைகளையும் கலவையான பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் சந்தோஷம் படுவீங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் முயற்சியின் அடிப்படையில் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியும் அதிகப்படியான கடின உழைப்பின் காரணமான அதற்கு உண்டான லாபமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடின உழைப்பும் முயற்சியும் ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரலாம். புதிய இடங்கள், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் ஊதியங்கள் உயர ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் தங்களை நம்பி புதிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. உடல்ல இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறையும். இதனால தங்களுடைய தோற்றத்துல பொலிவு உண்டாகலாம். சக ஊழியர்கள் தங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவாங்க. அதே நேரம் காரிய தாமதம் நீங்கி அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதியில நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யறது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சந்தோஷமான மனநிலை உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் பல யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. புத்தி சாதுரியத்தால எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயர ஆரம்பிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெற ஆரம்பிச்சிடும். கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில் வியாபார விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவி, கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்க பெறலாம். அதே போல கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கும். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமான சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக பெறும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அதே நேரம் கோபமாக பேசுறத இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிக்க வேண்டியது அவசியம். சக மாணவர்கள் மத்தியில மதிப்பு அதிகரிக்கலாம். அதே நேரம் வீண்பழி சுமத்தி தங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மீண்டும் தங்களிடம் வந்து சேருவாங்க. இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான அனுகூலங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலத்தையும் பெறுவீங்க. அதே நேரம் தொழில் தொடர்பான நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படப்பார். புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தொலைதூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்கும். அதே நேரம்
இந்த காலகட்டத்தில் வந்து முன்னோர்கள் வழிபாடு மிக மிக முக்கியம். நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்துமே வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீங்க. பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே சுப செலவுகள் தான் அப்படிங்கிறத உணருங்க. வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீரப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். ஓரளவுக்கு திருப்தி உண்டாகக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க போட்டிகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது. வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலை அப்படின்னாலும் லாபங்கள் குறையாமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சுணக்க நிலை மாற ஆரம்பிக்கும். தடைபட்டிருந்த வீடு கட்டக்கூடிய பணிகள் நிறைவடையலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும். குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்க செய்யலாம். கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேலை பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளையும் பெறுவீங்க. பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சிடுவாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில வெற்றி வாகை சூடலாம். மாணவர்களுக்கு படிக்காம விட்ட பாடங்களை படிக்கிறதுல கவனத்தை செலுத்துவீங்க. சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல் சரள நிலையில் இருக்குங்க. கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும். தொழிலாளர்களினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உடையவற்றாலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்தியான நிலையின அடைவாங்க. தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும். உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல திருப்தியான நிலை வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இருந்து வந்த சுணக்க நிலை சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்கலாம். முயற்சிகளில் ஒரு நல்ல பலனை நீங்கள் காண வந்து வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவிக்கு இடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தருங்க. குழந்தைகள் தங்கள் சொற்படி கேட்டு நடக்கிறதுனால சந்தோஷம் கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலம் உருவாகலாம். தொழில் வியாபாரத்தில் நிறைவான லாபம் வர காண்பீங்க. உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் தங்களுக்கு அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை செல்ல வேண்டியதாகவும் விடலாம். பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலோங்கலாம். கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றிக்கு உதவுங்க. அதே நேரம் உடல்நிலையில சோர்வு மந்தமான நிலைகள் தோன்றவும் ஆரம்பிக்கலாம் என்றாலும் எடுக்கக்கூடிய காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. திருமண வயது அடைந்தவர்களுக்கு சிறப்பான மன வாழ்க்கை அமையும். சிலர் நினைத்த
கணவரையே கைபிடிப்பாங்க. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதுனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர ஆரம்பிக்கும். உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்வீங்க. பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்க பெற போகிறது. எதிலையுமே வெற்றியே ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிரிகளும் பணிந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் தங்களுக்கு உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும். வழக்குகளால் மனதில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படலாம். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்களாலோ நண்பர்களாலோ ஆதாயங்கள் உண்டாகலாம். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க.